ஹே கேர்லீஸ், நான் இன்னைக்கு ஹாண்டிங் ஆடலைனோட சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 5 கதை தான் இன்னைக்கு உங்களுக்காக நான் சொல்ல போறேன். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்கேன். மறக்காம அந்த வீடியோஸ செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ சாப்டர் 4 கதைக்குள்ள போகலாம். ஹே ஆடி, இங்க பாத்தியா, உன் பாட்டி சாதாரண ஆள் இல்லடி அப்படின்ட்டு ஒரு பழைய தூசி படைஞ்ச ஒரு லாஞ்சரி எடுத்து தயா காட்டினா. அதை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். அந்த லேஸ் அண்டர்வேர் எடுத்து அவ வியர்டா நடிச்சிட்டு இருந்தா. எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்பவே எம்பாரசிங்கா இருந்துச்சு. தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்றியா தயா அப்படின்னு நான் சொன்னேன். அவ ஐஸ் ரோல் பண்ணி ஆர்காசம் மாதிரி ஆக்ட் பண்ண ட்ரை பண்ண. பட் எனக்கு இதை பார்த்தா எக்ஸாசிசம் ஃபீல் தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா. தயா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடி, என் நானா மட்டும் இதை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதை கேட்டு தயா ஷாக் ஆயிட்டா. கையில வச்சிருந்த அந்த அண்டீஸ் எடுத்து கீழே போட்டுட்டா. ஃபேஸ் ஃபுல்லா அவ்வளோ பயம். என்னடி சொல்ற, உன்னோட பாட்டி அவங்களோட ஆவி இன்னும் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி பயத்தோட கேட்டா. அப்படியே வீட்டு ஃபுல்லா சுத்தி முத்தி பார்த்தா. நானாக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிக்கும்டி, அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி நிறைய வியர்டான திங்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் கேஷுவலா சொன்னேன். ஏ நீ ரொம்ப ஃபாஸ்டா என்னோட மூட ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்னு அவ கோவப்பட்டு அந்த லாஞ்சரியை தூக்கி குப்பையில போட்டுட்டா. இப்பதான் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. அட்லீஸ்ட் இப்பவாவது என்னோட பாட்டியோட அந்த அண்டர்வேர்ஸ் எல்லாம் வச்சு வியர்டா ஆக்ட் பண்ணாம இருந்தாலே அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். உள்ளுக்குள்ள அப்படியே சிரிச்சுட்டு சரிடி நான் போய் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்றேன் அப்படின்னு ஒரு பெரிய ட்ராஷ் பேக் எடுத்துட்டு என் ஷோல்டர் மேல தூக்கி போட்டு பா எப்படியாவது ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ட்ராஷ் பேக் எடுத்துட்டு போறதுக்குள்ளேயே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இந்த ஒர்க் அவுட்லாம் நியூ இயர் ரிசல்யூஷனா எடுப்பேன். மேக்சிமம் 1 வீக் தான் அதை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது அவ்வளவுதான். ட்ரிங்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறி, இங்க இருக்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க டீமன்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடி அப்படின்னு தயா மேல இருந்து கத்துனா. கொஞ்சம் ஸ்ட்ரிப்டீஸ் பண்ண, உனக்கு தான் அது நல்லா வருமே, நீ பண்றத பார்த்து டீமன்ஸ் எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சேன். அடுத்த செகண்ட் என் மேல டக் டேப்பை தூக்கி அடிச்சா. அந்த டக் டேப் வால்ல தான் ஹிட் ஆச்சு. நான் சிரிச்சுட்டு வெளியே போனேன். கிச்சன்ல போய் பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து ட்ரிங்கா ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ண. அப்போதான் நான் அதை கவனிச்சேன். கிச்சன் ஐலாண்ட் மேல எம்டி விஸ்கி கிளாஸ் இருந்துச்சு. அது பக்கத்துல ஒரு சிங்கிள் ரெட் ரோஸ் இருந்துச்சு. இந்த கிளாஸ் இதுக்கு முன்னாடி இங்க இல்ல. நானும் தயாவும் லாஸ்ட் 1 ஹாரா கீழே வரவே இல்ல. இங்க வந்து யாரு ட்ரிங்க் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு என் மைண்ட் முழுக்க அதுதான் ஓடிட்டே இருந்துச்சு. டோர்ஸ் எல்லாம் போய் செக் பண்ண, எல்லாமே லாக்டா தான் இருந்துச்சு. இவ்வளவு செக்யூர்டா இருந்தும் யார் இங்க வந்து ட்ரிங்க் குடிச்சிட்டு போயிருப்பா அப்படின்னு நான் நினைச்சு திங்க் பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட ட்ரிங்க்ஸ் எங்கடி போய் எவ்வளவு நேரம் ஆகுது, என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தயா மேல இருந்து கத்துனா. தோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொன்னேன். திரும்ப கிச்சனுக்கு வந்த சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்தேன். ரைட் சைட்ல இருந்த டார்க் ஹால்வே ரொம்பவே கிரீப்பியா இருந்துச்சு. யாராவது அங்க ஒளிஞ்சு நின்னு இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு. இது ஹாரர் மூவில வர சீன் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஓடி போகவா இல்ல இங்க இருந்து அந்த ஹாரர் மூவிஸ்ல வர பொண்ணுங்க மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணவா? யாராவது வீட்டுக்குள்ள ஈஸியா வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா லாக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி மட்டும் என்ன யூஸ்? இவ்வளவு ஈஸியா வீட்டுக்குள்ள வந்துட்டு போற அளவுக்கு இருக்கு. ஃபைனலி கையில ஒரு கத்தி எடுத்து வீடு முழுக்க சர்ச் பண்ண. தயாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்தேன். யாருமே இல்ல. திரும்ப கிச்சனுக்கு போனேன். அந்த ரோஸ் எடுத்து கசக்கி அந்த எம்டி கிளாஸ்குள்ள போட்டேன். கொஞ்சம் வியர்டா தான் இருந்துச்சு. அவன் திரும்ப வந்தா இத பாக்கணும்னு தான் நான் இத பண்ணேன். ஆடி, உண்மைய சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடி ஒன்னு நினைச்சு அப்படின்னு தயா சொன்னா. நாங்க 2 பேரும் டே ஃபுல்லா வீட கிளீன் பண்ணோம். டம்ஸ்டரை ரெண்டுக்கு எடுத்து அதை ஃபுல்லா ஃபில் பண்ணோம். என் கையவே தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெயின். என் கை ஃபுல்லா 10 ஹார்ஸ் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல் மேனரையும் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க லைஃப்ல அன்னெசரி ஐட்டம்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னோட நானா இறந்து போனதுக்கு அப்புறம் என் அம்மா ஆல்ரெடி நிறைய திங்ஸ வித்துட்டாங்க, டொனேட்டோ பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லனா இந்த வேலைங்கெல்லாம் வார கணக்குல இல்ல மாச கணக்குல எடுத்திருக்கோம். நீ பயப்படாதடி, நான் இந்த வேலை எல்லாம் பாத்துக்கிறேன். ஆடி, உண்மைய சொல்ல
சொல்லணும்னா எனக்கு உன்னை நினைச்சு ரொம்பவே பயமா இருக்குடி அப்படின்னு தயா டோர் கிட்ட நின்னு சொன்னா. பயப்படாதுடி, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்போ தயா கிட்ட அந்த விஸ்கி கிளாஸ் மேட்டரை சொன்னேன். அவ வீட்ல இருக்கா, இந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்து போன மாதிரி இருக்கு, இதெல்லாம் அவகிட்ட மறைக்கிறது ரொம்பவே தப்புன்னு தோணுச்சு. அதனால அந்த விஷயத்த ஓப்பனா அவகிட்ட சொல்லிட்டேன். இத சொன்னதுக்கு அப்புறம் அவ ஷாக் ஆயிட்டா. அதுக்கப்புறம் டே ஃபுல்லா என் கூட வந்து என் வீட்லயே ஸ்டே பண்ணிடி, இங்க வேணா ஆடி அப்படின்னு என்ன டே ஃபுல்லா கன்வின்ஸ் பண்ணிட்டே இருந்தா. யாரா இருந்தாலும் சரி இந்த வீட்ல இருக்காத, இங்கேருந்து இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போ அப்படின்னு தான் என்கிட்ட பேசுறாங்க. நான் ரொம்ப தைரியமாலாம் இல்ல, எனக்குள்ளயும் பயம்லாம் இருக்கதா செய்யுது. அந்த பயம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பிடிவாதமும் எனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகல. ஹானஸ்டா சொல்லணும்னா தயா கூட இங்க ஸ்டே பண்ணது எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. அடிக்கடி என்னடி சவுண்ட் அது அப்படின்ற மாதிரி இங்க இருந்த கொஞ்ச நேரத்துல கூட 1000 வாட்டி கேட்டிருப்பா. போக போக அவளுக்கே இதெல்லாம் பழகிடுச்சு. இப்போ அவ டோர் கிட்ட நின்னுட்டு என்ன தனியா விட்டு போக அவளுக்கு மனசே இல்ல. ப்ளீஸ் டி, நானும் உன் கூட ஸ்டே பண்றேன் அப்படின்ட்டு அவ்வளவு வாட்டி கெஞ்சினா. இல்லடி, நான் உன்னை இந்த மாதிரி ஆபத்துல விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். சடனா அவ ஒரு சொடக்கு போட்டு கோவமா என்ன பார்த்தா. இது தாண்டி உன் ப்ராப்ளம், நீ என்ன ஆபத்துல விடக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனா நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்க, நீ இனிமே ஆபத்துல தான் இருக்க, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கோவமா கத்துனா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தயா மேல எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. தயா பிளேஸ்ல நான் இருந்திருந்தேன்னா தயா கிட்ட நானும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். ஆனா எனக்கு இந்த வீட்டை விட்டு போக சுத்தமா மனசே வரல. நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னா அவன் தான் ஜெயிச்சுட்டான், என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துரும். இந்த பார்சன் மேனருக்கு வந்து 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ண எனக்கு சுத்தமா மனசே இல்ல. ஏன்னு தெரியல, இந்த மாதிரி மிஸ்ட்ரி பர்சனை ஃபேஸ் பண்ண, சேலஞ்ச் பண்ண நான் பயப்படலன்னு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு பேராசையே இருக்குன்ட்டு சொல்லலாம். ஆனா உண்மையை சொல்லனா எனக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பிடிவாதம் தான். நான் ஓகேவா தான் இருப்பேன் தயா அப்படின்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ண. என்னோட பில்லோக்கு கீழே நான் நைஃப் வச்சிருக்கேன், நீ எதுவும் வரி பண்ணாத, தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட ரூமை பேரிகேட் பண்ணிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கே கொஞ்சம் வியர்டா இருக்கும் கேக்குறதுக்கு, என்னடா இவ பப்ளிக் பிளேஸ்ல சோசியல் ஆங்ஸைட்டி இருக்கு, யார்கிட்டயோ பேசவே இவ வந்து அவ்வளோ ஹெசிடேட் பண்றா, ஆனா வீட்டுக்குள்ள ஒருத்த வந்துட்டு போன மாதிரிலாம் இருக்கிறது தெரிஞ்சும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். நீங்க ஃபீல் பண்றது எல்லாமே கரெக்ட் தான் தயா, நீ எதுவுமே வரி பண்ணாத. இன்கேஸ் அவன் திரும்ப வந்தானா நான் கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறேன். தயா, நீ எதுவும் வரி பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ ரொம்பவே பிடிவாத காரிடி, போடி அப்படின்னு சொல்லி என்னை டைட்டா ஹக் பண்ணி, கண்டிப்பா அவன் வந்தானா நீ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தயா கிளம்புனா. அந்த ஹக் எனக்கு ரொம்பவே ரிலீஃபா இருந்துச்சு. டிராயர்ல இருந்து நைஃப் எடுத்து டயர்டா பாத்ரூம்க்கு நடந்து போனேன். எனக்கு இப்போ தேவையானது எல்லாமே என்ன தெரியுமா, ஒரு லாங்கான ஹாட் ஷவர் தான். இந்த சாப்டர் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டருக்கும் ஒரு நோட் அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த நோட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா. மே 16th 1944. இப்போ கொஞ்ச நாளா ஜான் என்ன குவெஸ்சன் பண்ணிட்டே இருக்கான். நான் வீட்ல தனியா இருக்கிறப்போ என்ன பண்றேன்னு சந்தேகப்படுறான். நான் கேஷுவலா சொன்னேன், வீட்டை பாத்துக்கிறேன், கிராஷெட் பண்றேன். சாராக்கு இப்போ 14 வயசு ஆகுது, அவளோட ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாமே நான் மேனேஜ் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஜான் வீட்டுக்கு வரப்போ அவனுக்கு ஹாட் மீல் ரெடியா பண்ணி வச்சிடணும், ஒரு நார்மலான ஒய்ஃபோட கடமைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா அவனுக்கு என் மேல டவுட்ஸ் அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. என் பிஹேவியர்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சான். என்னால அதெல்லாம் டினை பண்ண முடியாது. நான் ரீசன்ட் டேஸ்ல நிறையவே மாறிட்டேன். அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் இருக்கான் இல்லையா, அவன் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. விண்டோ வழியா அவன் வந்தான். அவன் இன்னும் என்கிட்ட பேசவே இல்லை. நான் எவ்வளவு தடவை தெரியுமா அவன் கிட்ட கெஞ்சினேன், உன் பேர் என்ன, நீ எங்க இருந்து வர, என்ன முழுசா உனக்கு தெரியுமா, என்கிட்ட இருந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு எல்லாம் அவன் கிட்ட கேட்டேன். ஒரு பதில் கூட அவன் கிட்ட இருந்து வரல. எனக்கு அவனோட வாய்ஸ கேட்கணும்னு ரொம்பவே ஆசை. அதனால நான் இப்போ அவன் கிட்ட சில விஷயங்களை ஆஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது ரொம்பவே நல்ல விஷயம்லாம் கிடையாது, கெட்ட விஷயம் தான். நான் வேணா உனக்கு கிஸ் தரேன் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதெல்லாம் கேட்டு சிரிச்சான். ஆனா அக்செப்ட் பண்ணாம இருக்கான். அதெல்லாம் அவனோட ஃபிங்கர்ஸ் என்னோட கண்ணத்து மேல சாஃப்டா டச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவன் என்னை விட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் டைம் எப்போ வருவான் அவன் அப்படின்னு சொல்லி என்னை வெயிட் பண்ண வச்சுட்டு. இந்த நோட் இந்த இடத்துல இங்க முடியுது. இதோட சாப்டர் 4 முடிஞ்சிருச்சு. சாப்டர் 5 பார்க்கலாமா. இந்த சாப்டர்ல ஆடலினோட
மென்டல் ஸ்டேட் ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்கு. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுறப்போ அவ மலையோட எட்ஜ்ல நின்னு லைஃப பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. வாழ்வா சாவான்னு எப்படி நின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி டீப்பா எதை பத்தியும் நின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து இன்டரப்ட் பண்றான். அவ நார்மலாவே பேசினாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு அது நார்மலாவே ஃபீல் ஆகல. ஒரு மலையோட ஓரத்துல நின்னு ஒரு பொண்ணு ஆங்ஸைட்டியோட பதட்டமா இப்படி அப்படின்னு நின்னு யோசிச்சுட்டு இருந்து நார்மலாவே நம்ம கிட்ட பேசினாலும் அது நம்மளுக்கு நார்மலா ஃபீல் ஆகுமா? கண்டிப்பா இல்லல. அதே மாதிரி தான் அவரும் ஃபீல் பண்றாரு. லாஸ்ட் 3 வீக்ஸா ஆடலினுக்கு ரேண்டமா ரெட் ரோசஸ் வந்துட்டே தான் இருக்கு. யார் அனுப்புனாங்கன்னு அவளுக்கு தெரியல. இது அவளோட பயத்தை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. அவ கண்ட்ரோல்ல எடுக்க ட்ரை பண்றா. எல்லா டீடைல்ஸும் ஒரு டாக்குமெண்டா எழுதுறா. போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றா. பட் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இத அவங்க சீரியஸாவே எடுத்துக்கல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் போனதும் அவ இன்னொரு ரோஸ் பொக்கேவா பாக்குறா. அதோட ஒரு நோட்டும் இருந்துச்சு. I'll be seeing you soon little mouse அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமா உன்னை பார்க்க வரேன்டி என்னோட எலிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஷாக் ஆயிடுச்சு. நார்மல் ஸ்டாக்கிங் மட்டும் இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் அவளுக்கு ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. அப்போ சடனா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்ட உடனே என்னோட ஹார்ட்டே பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ வீட்ல எந்த சத்தம் கேட்டாலும் என்னோட ஹார்ட் பீட் ஃபாஸ்டா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா எனக்கு பிபி வந்துரும் போல. கர்டைன்ஸ லைட்டா தள்ளி பார்த்தேன். ஷபா, இது ஸ்டாக்கரும் கிடையாது, பெரிய ஆபத்தும் கிடையாது. அதை விட மோசமானது அது என் அம்மா தான், சரினா. பிளாண்ட் ஹேர், ஒரு பெர்ஃபெக்டான ஹேர் பன், பிங்க் லிப்ஸ்டிக், ஐசி ப்ளூ ஐஸ், ஃபுல் கிளாஸ் ஆட்டிடியூடோட காம்போ அவங்க தான். இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கு, உள்ள கூட கூப்பிட மாட்டியா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உள்ள வாங்கன்னு கூட கூப்பிடல, தள்ளி நின்னு அவங்களே உள்ள வந்தாங்க. ஷனல் பெர்ஃபியூம் ஸ்மெல். வீட்டை சுத்தி பார்த்தாங்க. அப்படியே என்னமோ அருவருப்பான விஷயத்த பாக்குற மாதிரி அப்படி ஒரு மூஞ்ச வச்சுட்டு வீட்டை சுத்தி முத்தி பாத்துட்டு இருந்தாங்க. இப்படி பாத்தீங்கன்னா சீக்கிரமா மூஞ்சில சுருக்கம் வந்துருமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே என்னோட அம்மா முறைச்சாங்க. அவங்களோட ஹீல் சவுண்டு டக்கு 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 டக்குன்னு கேட்டுச்சு. அப்படியே கவுச்ல போய் அப்படியே அழகா உட்கார்ந்தாங்க. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என் பொண்ணை பார்க்க நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இவங்க டீ பார்ட்டிக்கெல்லாம் ஒன்னும் வரல, எனக்கு லெக்சர் எடுக்க வந்திருக்காங்க. எனக்கும் என்னோட அம்மாக்கும் சின்ன வயசுல இருந்தே செட்டே ஆகாது கொஞ்சம் கூட. என்னோட நானாதான் எனக்கு உலகமே. என் அம்மா என்னையே பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. இவ்வளோ குக்கீஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னு வையேன் அப்படியே குண்டா அசிங்கமா ஆயிடுவேன் அப்படின்ட்டுலாம். ஆனா என்னோட நானா எனக்கு குக்கீஸ் பிடிக்கும்ட்டு எனக்காக ஆசையா செஞ்சு தருவாங்க. இப்போ நீங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னா சொல்லட்டா, நீ உன் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு தானே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, பார்சன் மேனரை ஏன் டெமாலிஷ் பண்ணணும்னு நான் சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் இந்த வீட்டுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல்ல இறந்து போன அந்த 5 பேர் தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அந்த இடி சத்தத்தோட அவங்க மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உன்னோட கிரேட் கிராண்ட் மதர் இருக்காங்கல்ல கிகி, அவங்களும் தான். அவங்க இந்த பார்சன் மேனர்ல கொல்லப்பட்டாங்க, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே ஸ்கிப் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அம்மா பொய் சொல்லவும் மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். என்னோட நானாக்கு இந்த வீடு அவ்வளவு பிடிக்கும். உன்னோட நானா இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீட்டு மேல அப்சஸ்டா இருந்தாங்க. உன்னோட தாத்தா இந்த வீட்டை விட்டு போக சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா உன்னோட நானா ஃபோர்ஸ் பண்ணி இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லி இருக்க வச்சாங்க. இப்போ உன் நானாக்கு அடுத்து இந்த வீடு உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா. அந்த இடி சத்தத்துல அந்த வீடே அதிர்ற அளவுக்கு அப்படி மழை பெஞ்சது. கிகிய யாரு கொலை பண்ணது ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அம்மா கிட்ட. இப்ப வரைக்கும் அதுக்கான ஆன்சர் கிடைக்கல. இப்ப வரைக்கும் அதுக்கான ஆன்சர் கிடைக்கல. எந்த எவிடன்ஸுமே இல்ல. சில பேரு கிராண்ட் பாவை சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அவரு அவங்கள எவ்வளவு லவ் பண்ணாரு தெரியுமா, அவரு இத பண்றதுக்கு கொஞ்சம் கூட சான்சஸே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என் மைண்ட்ல தோணுனது எல்லாமே ஒண்ணுதான். கெகியையும் ஒருத்தர் ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த புக் படிக்கிறப்போ, அவங்களோட டைரிய படிக்கிறப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சானே, எப்படி அவன் கொண்டிருப்பான்? இந்த மாதிரி என் மண்டைக்குள்ள அவ்வளவு கொஸ்டின்
கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அவங்க எந்த இடத்துல இறந்து போனாங்க அப்படின்னு நான் அம்மா கிட்ட கேட்டேன். அவங்களோட பெட்ரூம்ல தான். அந்த பெட்ரூம் தான் இப்பவும் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, உன்னோட பெட்ரூமா, அதே ரூம் அதே வால்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனா நான் ரூமை சேஞ்ச் பண்ற பிளான்ல சுத்தமா கிடையாது. கிகி ஸ்டாக்கரை லவ் பண்ணாங்க, அவன் கொன்னுட்டான். இப்போ என்னையும் ஒருத்தர் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் அவனை லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ என் அம்மா கிளம்புனாங்க. இந்த வீடு ரொம்பவே ஆபத்தானது, உனக்கு நிறைய வாட்டி எச்சரிக்கை கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு டோரை டப்புன்னு சாத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. கார் கிளம்பிடுச்சு. இந்த வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். I'll be seeing you soon little mouse, சீக்கிரமா உன்னை வந்து பாக்குறேன் என்னோட குட்டி எலியே அப்படின்னு அவன் எழுதி வச்சுட்டு போன நோட்ஸ் என் மைண்டுக்குள்ள எக்கோ அடிச்ச மாதிரி கேட்டுட்டே இருந்துச்சு திரும்ப திரும்ப. அதோட அர்த்தம் டைம் போக போக அந்த நோட்ஸ் அதெல்லாம் நினைச்சு எனக்கு பயம் அதிகமாயிட்டே போகுது. இந்த இடத்துல இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட எண்ட்லயும் ஒரு நோட் இருக்கு. இந்த நோட்ஸ் எல்லாம் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். இந்த நோட்ஸ் யாரோடதுன்னு நான் சொல்லல, நீங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேவா? இப்போ இந்த நோட்ஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். May 25th 1944 இன்னைக்கு என்னோட விசிட்டர் என்கிட்ட பேசினான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேசுறப்போ நான் ஷாக் ஆயிட்டேன். இவ்வளவு நாள் வந்து போனான், அப்போதான் என்னால அவனோட வாய்ஸை கேட்க முடிஞ்சது. அவன் வாய்ஸ் ரொம்பவே டீப்பா ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு. அவன் பேசின உடனே அவன் பேசுறத நிறுத்தவே கூடாதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அவன் கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் டெய்லி வந்து என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவன் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டான், நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நான் அவன் பேரு கேட்டேன், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னான் ரொனால்டோன்னு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவனுக்கு அந்த நேம் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆச்சு. அவன் ரொம்ப நேரம் இங்க இல்ல, ஆனா போறப்போ ஒரு விஷயம் கேட்டான், எனக்கு ஒரு கிஸ் தரியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், ஆனா லாஸ்ட்ல அவனுக்கு கொடுத்தேன். அது நடக்கிறப்போ நான் ஜானை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. என் மைண்ட்ல இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான், அவன் என்ன கிஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நான் இமேஜின் பண்ணதை விட அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அவன் என்ன கிஸ் பண்றப்போ நான் அப்படியே அந்த ஸ்டார்ஸ்க்கு நடுவுல பறந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அவன் என்ன கிஸ் பண்றப்போ நான் ஸ்டார்ஸ்க்கு நடுவுல மிதந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் கூட நான் எர்த்க்கு திரும்பி வந்தேனான்னு எனக்கு தெரியல. இப்படின்னு இந்த நோட் இந்த இடத்துல முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேம் டேஸ்ட்ல இதே மாதிரி இந்த புக்கை பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம அவள் செல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸ் எல்லாம் காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கேட்க ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.